கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் ஷோ ஃபிட்டிங்லாம் மாட்டணும். அந்த லைட்லாம் கணக்கு பண்ணி எப்படி வேணும் எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எத்தனை லைட் தேவைப்படுதோ அதெல்லாம் எழுதி கொடுத்துருந்தேன். அவரும் வந்து நோட் பண்ணிவிட்டு, நான் வாங்கின்னு வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். ஈவினிங் வந்து மாட்டி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஃபிட்டிங்லாம் எந்த மாதிரி வாங்கலான்னு கேட்டிருந்தா அந்த கஸ்டமரு. உங்கள் விருப்பம் சார். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு கொடுங்க. நான் மாட்டி தரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட சஜஷன் என்னென்னா, எந்த ஃபிட்டிங் வாங்கினாலும் ஷோ ஃபிட்டிங்கு, பல்பு மாட்டுற மாதிரி வாங்குங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்குப்பான்னு கேட்டிருந்தாரு அந்த கஸ்டமரு. நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வந்து எல்இடி வரா மாதிரி ஃபிட்டிங்லாம் வாங்கிடுவீங்க. இருக்கிற எல்இடி ஃபிட்டிங்லாம் மாட்டுவீங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு 1 வருஷம் 1 1/2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, லைட் எரியாதம்போது அந்த எல்இடிலாம் தனியாக மாற்ற முடியாது. அந்த ஃபிட்டிங்கை கழட்டி போட்டு புது ஃபிட்டிங் தான் மாட்டுற மாதிரி ஆகிடும். அதனால தான் சார் சொல்கிறேன்ட்டு, நீங்கள் பார்க்குற ஷோ ஃபிட்டிங்லலாம் பல்பு மாட்டுற மாதிரி ஃபிட்டிங் வாங்கிட்டீங்கன்னா, சப்போஸ் அதில் லைட் எரியலைனா கூட நீங்களே கூட மாட்டிக்கலாம். எலக்ட்ரிஷியன் கூப்பிடணும் அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வீடு அழகுபடுத்தணும்னு நினச்சி நிறைய காசுலாம் செலவு பண்ணி ஃபிட்டிங்லாம் வாங்கி மாட்டிடுவோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிட்டிங்கில் இருக்க ஸ்பேர்லாம் கிடைக்காது. லைட்டு புதுசா வாங்கி மாட்ட வேண்டி வரும். 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வாங்கின காசு வந்து வேஸ்ட் தான். இந்த மாதிரி பல்ப் மாட்டுற ஃபிட்டிங் வாங்கிட்டிங்கன்னா, ஃபிட்டிங்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த பல்ப் மட்டும் ஃபீஸ் போச்சுன்னா வாங்கி மாற்றிடலாம். அப்படி இல்லை அதோட ஹோல்டர் மட்டும் கழட்டி தனியாக மாற்றிக்கலாம் ஃபால்ட் ஆச்சுன்னா. சொன்ன மாதிரியே அந்த கஸ்டமரும் எல்லா ஃபிட்டிங்குமே வந்து பல்ப் போகிற மாதிரியே வாங்கியிருந்தாரு. ஃபஸ்ட்டு கேட் லைட் ஃபிட்டிங் மாட்டியிருந்தேன். அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டோட பில்லரில் மட்டும் கேட் லைட் வைக்கிற பைப் வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டாங்க. பில்லருக்கு சென்டராக இல்லை. பைப்பில் மாட்டுற மாதிரி ஃபிட்டிங் வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்க வச்ச அந்த பைப்பில் தான் மாட்டணும். அப்போ பில்லருக்கு சென்டராக இருக்காது, கிராஸாக தெரியும். இந்த கஸ்டமர் வாங்கின ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டேப்பு. கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் பெருசாக இருந்தனால கொஞ்சம் நகர்த்தி மாட்டிட்டேன். லைட்டாக பைப்பை கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பேசேஜில் ஹேங்கிங் லைட்டு, பெட்ரூமு, ஹால் எல்லா இடத்துலையும் ஷோ ஃபிட்டிங் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே அடிச்சு மாட்டி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஏதோ ஃபால்ட் ஆனால் கூட பல்ப் தான் போகும். கஸ்டமரே வாங்கி மாற்றிப்பாங்க. எலக்ட்ரிஷியன் கூப்பிடணும் அவசியம் இல்லை. அந்த என்ட்ரன்ஸில் இருக்க கேட் லைட் ஃபிட்டிங்கில் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கு வெளி சைடு அந்த பில்லரில் வந்து பெல் சுவிட்சுக்கு ஒரு 10 நாள் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸில் வந்து முதல்ல காரிங் பெல் சுவிட்ச்லாம் வெளியில் வச்சிருக்கு. ரோடு சைடு வெளியில் சுவிட்ச் இருக்கனால, எந்த பில்லு எந்த வீட்டுக்காரனும் தெரியாம மாறி மாறி அடிச்சிடுறாங்க. பில்டிங்கில் இருக்க யாருனா ஒருத்தர் ஆன்லைன் புக்கிங் எதனா ஒன்று பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும் 4, 5 வாட்டி வந்துடுறாங்க கொரியரு. மாறி மாறி பெல் அடிச்சிடுறாங்க. அதனால தான் சுவிட்ச் போர்டு டெம்மி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பிளேட்டை கழட்டினோன்னே, அந்த சுவிட்ச் போர்டு இருந்த இடம் அசிங்கமாக அந்த பாக்ஸ் தெரியும். இந்த இடத்துல என்னப்பா பண்ணலான்னு கேட்டிருந்தாரு அந்த கஸ்டமரு. ஒண்ணு பிளெயின் ஷீட் வாங்கி போடலாம் சார். அப்படி இல்லைனா அந்த சைஸ்க்கு அளவு எடுத்துட்டு, அந்த சைஸ் பிளேட்டில் வந்து ஒண்ணு காப்பர் பிளேட்டில் இப்போ பில்டிங்கோட டோர் நம்பரு, ஓல்டு நம்பர், நியூ நம்பர்னு போட்டு ஒரு பிளேட் செஞ்சு அதில் மாட்டிடலாம் சார். சுவிட்ச் போர்டு இருக்கிறதே தெரியாது. அந்த பாக்ஸ் வுட்லேயே வந்து ஸ்க்ரூ போட்டு ஏற்றலாம்னு சொல்லியிருந்தேன். நீங்களே அதை பண்ணி கொடுத்துருங்க. அது என்ன காசோ கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமரு. காப்பர் பிளேட் போய் கேட்டால் ஒரு 3 நாள் ஆகுன்ட்டாங்க ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு. சரி லேசர் கட்டிங் போட்டு பிவிசி ஷீட் ஒன்று வாங்கிட்டு வந்து மாட்டிட்டேன். அதில் மாட்டின ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா, மிரர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஸ்க்ரூ போட்டு இந்த பிளேட் மாட்டினோன்னா, ஸ்க்ரூ அசிங்கமாக தெரியுன்றனால இந்த மிரர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்க்ரூ போட்டு ஏற்றிட்டு, அது மேலே இருக்க சைடு வந்து த்ரெட் இருக்கும். அது மேலே ஒரு ரவுண்ட் அப்படியே த்ரெட் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.